விடாமுயற்சி இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ஸோ உண்மையான நிலவரம் தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை ஒரு அஜித் ரசிகராக நீங்கள் பார்த்தீங்க, இல்லை ஒரு அஜித்தோட வெறியனாக பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். பட் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படத்தில் அஜித் என்ன ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், த்ரிஷா வந்து அவருக்கு வந்து ஒரு பேரா ஒய்ஃபாக வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற விஷயம், அவங்கள சுற்றி அந்த அசர்பைஜானில் நடக்கக்கூடிய விஷயம் தான் படம். அஜித் அப்படின்னா என்னென்னா, அவரோட கெரியரில் ஒரு படம் அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் அவரோட படத்தில் ஒரு கமர்ஷியலாக ஒரு மாஸ் இன்ட்ரோ இருக்கும், ஒரு மாஸான பாட்டு இருக்கும், பஞ்சு டைலாக் இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு 4-5 ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். பட் இந்த படத்தில் இது எதுவுமே இல்லை. இது யாருக்கான படம் அப்படின்னா, அஜித்தே எனக்கு பிடிக்காது, நான் ஒரு பெரிய அஜித் ஹேட்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை கண்டிப்பாக இந்த படம் சீட் எட்ஜில் உட்கார வச்சு அழகாக வந்து இந்த படம் நீட்டாக உங்களை வந்து ரசிக்க வைக்கும்படியான ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவை நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சினிமா பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படிப்பட்ட எல்லாருக்குமான படமாக இந்த படம் டெஃபினட்டாக அமையும். ஸோ பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அஜித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ், தான் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறோம், ஒரு மாஸ் ஹீரோ, சரியா ஏதாவது ஒரு இடத்துலையாவது நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று வைப்போம், என்ன இருந்தாலும் ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அதில் கூட சில விஷயங்கள் கமர்ஷியலாக மசாலாலாம் இருக்கும். பட் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே எனக்கு எதுவுமே வேணான்னு நீட்டாக அந்த கேரக்டராகவே வந்து சூப்பராக ஒரு மெச்சூர்டாக நம்மளை படம் முடிஞ்சப்பறம் கை தட்டுற அளவுக்கு வந்து அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இதை தாண்டி அர்ஜுன் அவர்களுடைய ஆக்டிங், ரெஜினா கெசாண்ட்ரா அவங்களுடைய ஆக்டிங், சொல்லப்போனால் சில இடங்கள்லாம் அஜித் சார், த்ரிஷா அவங்கள விட ரெஜினா கெசாண்ட்ராவும் அர்ஜுன் சாரும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்கோர் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆரவ் அவர் வராரு. இன்னும் அந்த அசர்பைஜானில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டே வந்து சில பேரை நடிக்க வச்சிருக்கிறாரு மகிழ் திருமேனி அவர்கள். அதெல்லாமே சூப்பராக இருக்கும். மொத்தம் இந்த படத்தில் ஒரு 100 பேர் வராங்க. மொத்த காட்சிகளில் 100 இல்லை, அதை விட கம்மியாக தான் வராங்க. ஒரு 60-50 பேர் வராங்க அப்படின்னா, அந்த 50 பேரும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தொடர்போட, ஒரு லிங்கோட, ஒரு செயினோட வந்து இந்த கதையில் வந்து போயிட்டுருக்கோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு சுமார், என்னடா பார்க்கும்போது ஒரு ஃபீல் தரும், என்னடா ஒரு மொக்க படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமா, என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஓகே ஒரு நல்ல படம், நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம், ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த அவள் வருவாளா, இந்த காதல் மன்னன், இது மாதிரியான ஒரு படங்களில், பழைய படம் காதல் கோட்டை, இது மாதிரி படத்தில் அஜித் அவர்கள் வந்து ஒரு ரொமான்டிக் ஒரு லவ் ஒன்று பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் த்ரிஷா அஜித் அவர்களுக்கான ஒரு லவ் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு மெச்சூர்டான, இன்றைக்கி வந்து இந்த விவாகரத்து, டிவோர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள், இந்த கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வச்சு அழகாக நீட்டான ஒரு மெச்சூர்டான ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் பண்ணும். சரி, இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அசர்பைஜான் அந்த இடத்த காட்டப்பட்ட அந்த காட்சிகள், அஜித் சார் வந்து எந்த இடத்துல வந்து பெருசாலாம் அந்த மாசாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஆங்கிலும் அந்த கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த லொக்கேஷன் உண்மையாகவே ஒரு பெரிய சேலஞ்சிங். இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, ஆர்ட்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் எந்த அளவுக்கு டிரெக்டர்லேருந்து எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயிலாக வந்திருக்கு. ஸோ இன்னும் சில பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனிருத் அவர்களுடைய மியூசிக், பாட்டு வந்து லியோ, விக்ரம் இது மாதிரியான படங்களுக்கு லெவலான பாட்டு இல்லைனாலும் அந்த பத்திக்கிச்சி சாங் அப்படிங்கிறது நம்மளுக்கு லியோ, விக்ரம் லெவலுக்கு ஒரு வைப் ஒன்று தரும். ஸோ அந்தளவுக்கு வந்து மாசா பிஜிஎம்லாம் சும்மா தெரிக்க விட்டுட்டார் அனிருத் அவர்கள். அனிருத் சொன்னது தான் இந்த படம். அனிருத் மகிழ் திருமேனி அவர்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, திஸ் ஃபில்ம் வில் பி அ பிளாஸ்ட், இட் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ். அதுதான் வந்து நடந்திருக்கு இந்த படத்தில். ஸோ நெகட்டிவ்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நிறைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு திரைக்கதையில் ஒரு சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நீட்டாக ஒரு சூப்பராக தான் இருக்கும். பட் ரொம்ப ஒரு கேவலமாலாம் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஒரு திரைக்கதையில் வேகம், ஒரு டியூரேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 15 ஒரு 15 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு இருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்காகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த படத்துக்கு தாராளமாக போகலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு செகண்ட் ஹாஃப். இந்த படத்தோட வெற்றியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை செகண்ட் ஹாஃப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபை வந்து கோட்டை விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை சுமாராக பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபை சும்மா தீயாக வேறு லெவலில் பண்ணது தான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம்.
அஜித்தோட அதுதான் சொல்கிறேனே, அவருடைய ஹேட்டர்ஸ்க்கும் இந்த படம் அப்படிங்கிறது பிடிக்கும். ஸோ அவ்வளோ இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அஜித்னா வந்து நடப்பார், அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னா, இந்த படத்தில் ஓடி இருக்காரு, அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருக்கும் ஆரவுக்கு உண்டான அந்த கிளாஷு ஃபைட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக நான் வந்து ஒரு வேதாளம் மாதிரி, ஒரு துணிவு மாதிரி, அந்த மாதிரி ஒரு மாசு ஆரம்பம் மாதிரி சில விஷயங்களை எதிர்பார்க்குற ஒரு அஜித் வெறியன் நான். ஆனால் எனக்கு இந்த படம் அப்படி நான் எதிர்பார்த்தேன்னா கண்டிப்பாக அது டிசப்பாயின்மெண்ட். பட் அவருடைய கெரியரில் சில படங்கள் இருக்கும், நேர்கொண்ட பார்வையெல்லாம் வந்து மெச்சூர், பட் நேர்கொண்ட பார்வையில் கூட ஒரு ஃபைட் சீன் அப்படிங்கிறது ஒரு மசாலாவாக இருக்கும். அந்த ஃபைட் அப்படியே மாசாக எடுத்துகிட்டு போகிறது இந்த படத்தில் அது கூட இல்லை. பட் ஸ்டில் அஜித் சாருடைய ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மகிழ் திருமேனி தடம்க்கு அப்புறம் தடம் மாதிரி ஒரு கண்டென்ட்டு, பட்டு தடம்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஹிட் அவர் கொடுத்தாருன்னா அது இதுவாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ ஒர்த்து. இந்த படத்தை நம்பி நீங்கள் வந்து தேட்டருக்கு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். சில இயக்குநர்கள் தான் 6 அறிவோட வந்து படங்கள் பண்ணுறாங்க, அப்போனா மற்றவங்களாம் 5 அறிவோட பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் மற்றவங்களும் வந்து 6 அறிவோடு தான் பண்ணுறாங்க. பட் அந்த 6 அறிவோட பண்ணுற அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க, 5 அறிவை வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஸோ மகிழ் திருமேனி தன்னுடைய 6 அறிவை ஆடியன்ஸை எந்த இடத்துலையும் ஒரு சீட்டேஜில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இதுவும் எல்லாமே வந்து ஒரு லாஜிக்காக, ஒரு 20,000 பேர் வந்து கன் எடுத்து சுடுறது, ஒரு 10,000 பேரை வந்து வெட்டி போடுறது, இது மாதிரி எந்த ஒரு இதுவும் லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல், யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா சினிமா மாதிரி இல்லாமல், மாஸ் மாதிரி இல்லாமல், ஒரு சூப்பராக லாஜிக்காக ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு கண்டென்ட்டு நீட்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு காரணம் மகிழ் திருமேனி அவர்களுடைய அந்த டைரக்ஷன், அந்த ஒரு அவருடைய ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இதில் அஜித் சார் அந்த கேரக்டருக்கு கொடுத்த அந்த ஒர்க்கு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே கொடுத்த அந்த அந்த ஒரு வேல்யூ. ஸோ அதனால தான் இந்த படம் என்னை இன்னொரு வாட்டி போய் இப்போ வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை வந்து ஏற்படுத்துது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்துக்கு போங்க, நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தரும். அண்ட் நீங்கள் யாராவது விடாமுயற்சி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய கருத்துக்களை, இந்த படத்தை பற்றின ஒப்பீனியனை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா பார்த்துட்டு வந்து கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.